ஹாய் கைஸ். ஆல்ரெடி நம்ம வந்து ரியாக்ட் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிற ஒரு செஷன் வந்து யூடியூப்ல நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அத பத்தி ஏதாவது ஐடியாஸ் வேணும் அப்படின்னா, அந்த வீடியோவ கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ரியாக்ட்ல ஒரு காம்போனன்ட் ஃபைல் கிரியேட் பண்ணி எப்படி வந்து ஒரு ப்ரோகிராம ரன் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ்ல இந்த மாதிரி தான் எனக்கு ஃபோல்டர்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு எந்த மாரி ஃபைல்ஸ் வேணுமோ, அந்த காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்க கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்படி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி, இதுக்குள்ள தான் நமக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸையுமே நம்ம இங்க கிரியேட் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல போயிட்டு, நம்ம இன்னைக்கு ஃபங்ஷன் காம்போனன்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது அந்த ப்ரோகிராம தான் எப்படி ரன் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதனால ஃபங்ஷன் காம்போனன்ட் டாட் ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட் காம்போனன்ட் அப்படிங்கிற என்னோட ஹெடர் ஃபைல ஆட் பண்ணி, இப்போ ஃபங்ஷன் காம்போனன்ட் எழுதுறதுக்கு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஃபங்ஷன்ஸ் எப்படி படிச்சிருக்கோமோ, அதே மாரி தான். அதே சின்டாக்ஸ் தான். இப்போ ஃபங்ஷனோட நேம். இப்ப இந்த இடத்துல வந்து ஃபங்ஷன் காம்போனன்ட்க்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இப்ப இந்த இடத்துல பாருங்க, இப்படி போட்டதுக்கு அப்புறம் நேரா நம்ம ஜேஎஸ்எக்ஸ் ஃப்ராக்மென்டேஷன் ஜேஎஸ்எக்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம டைப் பண்ண போறோம். எல்லாமே நம்மளோட ரிட்டர்ன் டைப்ல இந்த மாரி ஜேஎஸ்எக்ஸ் ஃப்ராக்மென்டேஷன்குள்ள தான் நமக்கு தேவையான எல்லா கன்டென்ட்டுமே நம்ம டைப் பண்ணணும். அதுல இப்ப நான் எனக்கு H1 அப்படின்னு நான் போட்டு இந்த இடத்துல வெல்கம் டூ Credo சிஸ்டம் அப்படின்னு மட்டும் போட்டுட்டு, இப்ப அதே இது இங்க பாருங்க. நெக்ஸ்ட் லைன்ல இப்ப நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் HTML, CSS, JavaScript அண்ட் React JS இந்த மாரி நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்ப நான் போட்டு முடிச்சுட்டு, இப்ப இதுதான் என்னோட JSX அப்படின்னு சொல்றாங்க. JSX அப்படின்னா என்னன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்டெண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாவாஸ்கிரிப்ட்க்குள்ள HTML கோட நம்மளால ரைட் பண்ணிக்க முடியும். அதுதான் JSX அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த காம்போனன்ட் ஃபைல என்னோட இன்னொரு ஃபைலுக்கு நான் வந்து மாத்தணும். எப்படின்னா, இங்க இருக்க ஒரு ஃபைல இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போணும். அதுதான் நான் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்ஷன் காம்போனன்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி நான் இந்த மாரி போட்டிருக்கேன். இப்ப இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபங்ஷன் காம்போனன்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணுனா, இந்த இடத்துல இப்படி வந்து இம்போர்ட் ஆயிரும். இந்த மாரி இம்போர்ட் ஆயிருனதுக்கு அப்புறம் நேரா உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் வழியா நீங்க npm ஸ்டார்ட் அப்படிங்கிற கமாண்ட குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கான ரிசல்ட் வந்து இந்த இடத்துல வந்துரும். இப்ப பாருங்க, நம்ம இங்க குடுத்த வெல்கம் டூ கிரிடோ சிஸ்டம்னு குடுத்த H1 டேக்லயும், அதே இது ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட்னு குடுத்து HTML, CSS, JavaScript, React JS அப்படிங்கிறது என்னோட H2 டேக்லயும் நம்ம இங்க குடுத்த காம்போனன்ட்ட இங்க ஒரு ஃபங்ஷன் காம்போனன்ட்ல எப்படி ரைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். இதே மாரி உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து ஒரு ஐடிக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஃப்ரெஷர்ஸ்க்கான வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து அப்லோட் ஆயிட்டே இருக்கும். இதே மாரி உங்களுக்கு யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா, கிரெடோ சிஸ்டம் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. தேங்க் யூ.